السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது சாலிஹீன் பாடம் 292. இந்த ரியாது சாலிஹீன் கிதாபினுடைய 292ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபு ஃபதுலில் ஜூஇ வ ஹுஷூனத்தில் ஐஷி வல் இக்திஸாரி அலல் கலீலி மினல் மஅகூலி வல் மஷ்ரூபி வல் மல்பூசி வ கைரிஹா மின் ஹுதூதின் நஃப்ஸி வ தர்கிஷ் ஷஹவாத்தி என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹீனுடைய 292ஆம் நாள் பாடத்தில் நாம் 3 ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அந்த 3 ஹதீஸுகளில் முதலாவது ஹதீஸானது நபியின் குடும்பத்தார்கள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய முதல் ஹதீஸாக இருக்கு. அப்போ இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா, அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் வரை, அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மரண தருவாயில் இருக்கிறாங்க. அப்போ அந்த மரண தருவாயில் இருக்கக்கூடிய சமயத்தில் அவர்கள் மரணிக்கும் வரை அவர்களுடைய குடும்பத்தார்கள் தொடர்ச்சியாக 2 நாட்கள் தொலி கோதுமையின் ரொட்டியை கூட வயிறு நிரம்ப சாப்பிட்டதில்லை என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் சொன்னார்கள். அப்போ ஒரு நேரம் சாப்பிட்டா இன்னும் மறுநேரம் பட்டினியாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் குடும்பத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சக்கராத்திற்கு போயிட்டாங்க. மரண தருவாயில் இருக்கக்கூடிய அந்த சமயத்துல அப்போ அந்த தொலி கோதுமையை மாத்திரம், அந்த தொலி கோதுமை மட்டும்தான் சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தாங்க. இன்னும் சொல்றாங்க, அந்த தொலி கோதுமையை கூட வயிறு நிரம்ப சாப்பிடுறது கிடையாது. கொஞ்சமாக சாப்பிட்டு அவர்கள் பட்டினியாக தான் அதிகமான நேரங்கள் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் சொல்லித்தரக்கூடிய ஒரு ஹதீஸாக இது அமைகின்றது. அப்ப இது முதல் ஹதீஸ். இரண்டாவது ஹதீஸாக நெருப்பு மூட்டப்படவில்லை என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய இரண்டாவது ஹதீஸாக இருக்கு. இப்ப இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி, உருவா என்று சொல்லப்படக்கூடியவர்கள் இந்த ஹதீஸனை அறிவிக்கின்றார்கள். இவங்க யாருன்னு சொன்னா, சையதனா ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அன்னவர்களுடைய சகோதரியினுடைய மகன். இப்ப சகோதரியுடைய மகன் தான் யாரு? இந்த உருவா என்று சொல்லப்படக்கூடியவர்கள். அப்ப இந்த உருவா என்பவர்களுக்கு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா யாருன்னா சிறிய தாய், அதாவது சின்னம்மா. அப்போ இந்த ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய செய்தியை பாருங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் அந்த தன்னுடைய சகோதரனுடைய மகனை பார்த்து சொன்னாங்க, சகோதரனின் மகனே, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நாங்கள் ஒரு பிறை அடுத்து ஒரு பிறை அடுத்து ஒரு பிறை என்று 3 பிறைகளை 2 மாதங்களில் பார்ப்பவர்களாக இருந்தோம். அப்போ 2 மாசத்துல 3 பிறையை பார்க்கக்கூடியவர்களாக, அடுத்தடுத்து ஒவ்வொரு பிறைகளை பார்க்கக்கூடியவர்களாக இருந்தோம். அப்போ அப்படி இருந்தும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வீடுகளில் அதுவரை அந்த அந்த நெருப்பானது மூட்டப்பட்டதில்லை. அதாவது 2 மாதங்களாக சமையல் செய்யப்பட்டிருக்காது என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். இப்ப 2 மாசமா அந்த சமயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல அடுப்பு எரிஞ்சது கிடையாது. அடுப்பு எரியலன்னா என்ன அர்த்தம்? அவர் வீட்டுல சமைக்கவே இல்லை, அவர்கள் சமைத்து உண்ணவே இல்லை என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன பொழுது, அப்பொழுது இந்த உருவா என்பவர்கள் சொல்றாங்க, சிறிய தாயாரே,
பின்னர் எப்படி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கழித்தீர்கள்? உங்களுடைய வாழ்க்கை எப்படி கழிஞ்சுது? 2 மாதங்கள் அடுப்பே எரியலன்னு சொல்றீங்க. அப்ப எப்படி நீங்கள் உணவுக்காக என்ன செஞ்சீங்க? நீங்க எதையெல்லாம் சாப்பிட்டு கொண்டிருந்தீர்கள்? எப்படி வாழ்ந்தீர்கள்? என்று கேட்டபொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், 2 கருப்பு பொருட்கள் மாத்திரமே கொண்டுதான் நான் கழித்தேன். எங்களுக்கு வாழ்க்கை கழிந்தது என்று சொல்கிறார்கள். ஒன்று பேரித்தம்பழம், இன்னொன்று தண்ணீர். அப்ப பேரித்தம்பழத்தையும் தண்ணீரை கொண்டு மாத்திரம்தான் 2 மாதங்கள் நாங்கள் கழிப்பவர்களாக இருந்தோம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொல்றாங்க, என்றாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பக்கத்து வீட்டாராக ஒரு சில அன்சாரிகள் இருந்தார்கள். இப்ப சில அன்சாரி சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பக்கத்து வீட்டில் அண்டை வீட்டாராக இருந்தார்கள். அப்ப அவர்கள் பால் தரக்கூடிய ஆடுகளை வைத்திருந்த நிலையில இருந்தாங்க. அப்போ ஆடுகள் அவங்கள்ட்ட இருக்கும், சில ஆடுகள்லாம் பால் தரக்கூடிய ஆடுகள். அப்போ அந்த பால் தரக்கூடிய ஆடுகளின் மூலமாக பாலை கறந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பாக அவர்கள் அனுப்பி வைப்பார்கள், கொடுத்து விடுவார்கள். அப்போ அந்த கொடுத்து விடப்பட்ட அந்த பாலையும் நாங்கள் அருந்திக் கொள்வோம். அப்ப அந்த பால், தண்ணி, பேரித்தம்பழம் இது மாத்திரம்தான் அந்த 2 மாதங்கள் நாங்கள் சாப்பிட்டவர்களாக இருந்தோம். இப்படிதான் எங்களுடைய வாழ்க்கை கழிந்தது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் பதில் சொல்வார்கள். இப்போ இந்த ஒரு செய்தி தான் இந்த ஹதீஸில் பதிவு செய்யப்படுகிறது. 3வது ஹதீஸாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவின் அன்பு என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்போ இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி, ஒரு முறை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஒரு கூட்டத்தாருக்கு அருகில் செல்றாங்க. ஒரு கூட்டத்தாருக்கு அருகில அப்படியே பக்கத்துல போறாங்க. அப்போ அந்த கூட்டத்தார்களிடம் ஒரு பொரித்த ஆடு வச்சிருந்தாங்க. ஒரு பொரித்த ஆட்டினுடைய இறைச்சி இருந்தது. அப்போ உடனே அந்த கூட்டத்தார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை அழைத்தார்கள். அபூ ஹுரைராவை இங்க வாங்க, வந்து இந்த பொரித்த ஆடு எங்கள்கிட்ட இருக்கு, இதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு கூப்பிட்ட பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அந்த அழைப்பினை அவர்கள் மறுத்து விட்டார்கள். அப்போ நான் வரலப்பா, எனக்கு ஒன்றும் சாப்பிட வேண்டாம், எனக்கு இந்த பொரித்த ஆடு எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்றாங்க, ஏனென்றால் இந்த உலகத்தை விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரிந்த பொழுதும் கூட அவர்கள் ஒரு தொலி கோதுமையை கூட வயிறு நிரம்பியவர்களாக அவர்கள் சாப்பிட்டதில்லை. அந்த தொலி கோதுமையை வயிறு நிரம்பின நிலையில கூட அவங்க சாப்பிட்டது கிடையாது. அந்த அளவிற்கு ஒரு வறுமையில, அந்த அளவிற்கான குறைந்த ஒரு உணவை அருந்தியவர்களாக தான் அந்த உலகத்தை விட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரிந்தார்கள். அப்படின்னு சொன்னா, நான் எப்படி இந்த பொரித்த ஆட்டினை நான் சாப்பிடுவது? என்னுடைய மனசு ஒத்துக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்காத ஒரு உணவை நான் சாப்பிடுமா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உள்ள அந்த அன்பை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். இந்த ஒரு செய்தி இந்த ஹதீஸில் பதிவு செய்யப்படுது. அப்போ இதுதான் இந்த 3 ஹதீஸுகளுக்கான ஒரு கருத்து சுருக்கமாக இருக்கு. அப்போ இதனுடைய தர்ஜுமாக்கள், இதனுடைய கூடுதல் செய்திகளை எல்லாம் இந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நம்ம முழுமையாக நாம் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 491வது ஹதீஸ். இந்த ரியாது ஸாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 491வது ஹதீஸாக இது அமைகின்றது. இப்போ இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்றால், வான் ஆயிஷத ரலியல்லாஹு அன்ஹா, சய்யிதத்னா உம்முல் முஃமினீனான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித துணைவியாரான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கின்றது. ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. காலத், அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் சொன்னார்கள், மா ஷபிஅ ஆலு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய குடும்பத்தார்கள் வயிறு நிரம்பியதில்லை. மின் ஹுபுஸி ஷஈரின், தொலி கோதுமையிலான ரொட்டியிலிருந்தும் கூட அவர்கள் வயிறு நிரம்பியதில்லை. யௌமைனி, 2 நாட்கள், முத்ததாபிஐனி, தொடர்படியாக 2 நாட்கள் அவர்கள் வயிறு நிரம்பியதில்லை. ஹத்தா குபித, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயிரானது கைப்பற்றப்படும் வரையிலும் 2 நாட்கள் தொடர்ச்சியாக ஒரு தொலி கோதுமையினுடைய ரொட்டியிலிருந்தும் கூட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்கள் வயிறு நிரம்பியதில்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் சொல்லித் தருவார்கள். முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி, முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது.
அப்போ இது ஒரு அசல் ரிவாயத்தாக இந்த ஹதீஸில் பதிவு செய்யப்படக்கூடிய அசல் ரிவாயத்தாக இருக்கு. இப்ப மற்றொரு ரிவாயத்தில் சொல்லப்படக்கூடிய செய்தியையும் நமக்கு இங்கு தெளிவுபடுத்துறாங்க. வஃபி ரிவாயத்தின், இன்னும் மற்றொரு ரிவாயத்தில் மற்றொரு அறிவிப்பில் உள்ளது, மா ஷபிஅ ஆலு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்கள் வயிறு நிரம்பியதில்லை. முந்து கதிமல் மதீனத்த, மதீனாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வந்தடைந்ததிலிருந்து, மின் துஆமில் புர்ரி, கோதுமையினுடைய உணவிலிருந்தும் கூட அவர்கள் வயிறு நிரம்பியதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனா நகரத்திற்கு வந்ததுல இருந்த, அந்த மக்காவிலிருந்து மதீனாவில் வந்ததுல இருந்தே கோதுமை உணவிலிருந்து கூட, ஒரு கோதுமை உணவு இருக்குமா இல்லையா, கோதுமை ரொட்டியாக இருக்கலாம், இல்லை கோதுமை மாவாக இருக்கலாம், அதை கொண்டு கூட அவர்கள் வயிறு நிரம்பியது கிடையாது. சலாசல் அயாலின், 3 இரவுகள், திபான் தொடர்ச்சியாக 3 இரவுகள் அவர்கள் வயிறு நிரம்பியதில்லை. அத்தா குபித, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயிரானது கைப்பற்றப்படும் வரையிலும் அவர்கள் தொடர்ச்சியாக 3 நாட்கள் அவர்கள் வயிறு நிரம்பியதில்லை என்று இந்த ரிவாயத்தில் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் கைப்பற்றப்படுதுன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத் ஆகிற வரைக்கும் 3 நாட்களாக தொடர்படியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்கள் எல்லாம் அவங்க வயிறு நிரம்ப சாப்பிடவே இல்லை. கோதுமையை கொண்டு, ஒரு தொழு கோதுமையை கொண்டு அவங்க வயிறு நிரம்ப சாப்பிட்டதே கிடையாது என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். இப்போ அல்ஹம்துலில்லாஹ், இப்போ இதுதான் 491வது ஹதீஸ். இப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லும் பொழுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய குடும்பத்தார்கள் வயிறு நிரம்ப சாப்பிட்டதே இல்லை, 2 நாளைக்கு சாப்பிடாம இருந்தாங்க. இன்னொரு ரிவாயத்துல 3 நாளைக்கு தொடர்படியாக சாப்பிடாமல் இருந்தார்கள், குறைவாகவே அவர்கள் சாப்பிட்டார்கள் என்று அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அப்போ இதுல என்ன விஷயம் விளங்குதுன்னா, இந்த பாடம் என்பது ஒரு விஷயத்தை சொல்லித்தரும். இது வல் இக்திசாரி அலல் கலீலி, குறைவான விஷயத்தை கொண்டே பொருந்தி கொள்ளுதல், போதுமாக்கி கொள்ளுதல் என்பதை குறித்து பேசக்கூடிய ஒரு பாடமாக இந்த பாடம் என்பது அமையுது. அப்போ இப்படி தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த குறைவான கோதுமைகள், குறைவான அந்த தொழி கோதுமைகளுடைய ரொட்டியை வைத்து கூட அவர்கள் வயிறு நிரம்ப ஒன்றும் சாப்பிடல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை இங்கு நமக்கு சொல்லித் தருகிறார்களா இல்லையா? அப்போ இந்த கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அடுத்தபடியாக 492வது ஹதீஸ். இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், வஅன் உர்வத, உர்வா என்று சொல்லப்படக்கூடியவர்கள் அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது. அவங்க யாரை தொட்டும் அறிவிக்கிறாங்க? அன் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அன்னவர்களை தொட்டும் அந்த உர்வா என்பவர்கள் அறிவிக்கின்றார்கள். இப்ப மேலேயே சொன்னோம், இந்த உர்வா என்பவர்கள் யாருன்னா, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரியினுடைய மகனாக இருக்கிறார்கள். அப்போ இந்த உர்வா என்பவர்களுக்கு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் யாருன்னா, சிறிய தாயார், சின்னம்மாவாக இருக்கிறார்கள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப அவங்க சொல்றாங்க பாருங்க, ரதியல்லாஹு அன்ஹா, அந்த ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அன்னவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அன்னஹா, நிச்சயமாக அந்த ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அன்னவர்களாகிறவர்கள், கானத் அவர்களாக இருந்தார்கள், தகூலு அவர்கள் சொல்பவர்களாக ஆகியிருந்தார்கள். எப்படி? வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, யப்ன உக்தி என்னுடைய சகோதரனுடைய மகனே, இன் குன்னா நிச்சயமாக நாங்கள் ஆகியிருந்தோம், லனந்துரு நாங்கள் திட்டமாக நாங்கள் பார்ப்பவர்களாக நாங்கள் ஆகியிருந்தோம், இலல் ஹிலாலி ஒரு பிறையின் மீது, தும்மல் ஹிலாலி பிறகு ஒரு பிறையின் மீது, தும்மல் ஹிலாலி பிறகு ஒரு பிறையின் மீது நாங்கள் திட்டமாக நாங்கள் பார்ப்பவர்களாக இருந்தோம். அப்ப அடுத்தடுத்து ஒவ்வொரு பிறைகளாக நாங்கள் பார்க்கக்கூடியவர்களாக இருந்தோம். பாருங்க, சலாசத் அஹில்லத்தின் 3 பிறைகளை பார்ப்பவர்களாக இருந்தோம். ஃபீ ஷஹ்ரைனி 2 மாதங்களில் 3 பிறைகளை காண்பவர்களாக நாங்கள் ஆகியிருந்தோம் என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் எனக்கு சொன்னார்கள் என்று உர்வா என்பவர்கள் சொல்றாங்க. அது எப்படி 2 மாதங்களில் 3 பிறையை பார்க்க முடியும்னு ஒரு கேள்வி வரலாம் நமக்கு. அப்ப ஷரஹல என்ன விளக்கம் கொடுக்கறாங்கன்னா, 2 மாதம் என்பது 2 மாசத்தை கணக்கெடுக்க கிடையாது, 60 நாட்களாக கணக்கெடுக்க வேண்டும் சொல்றாங்க. அந்த 60 நாட்களில் 3 பிறையை அவர்கள் கண்டிருப்பார்கள். எப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு முஹர்ரத்தினுடைய அந்த 1ஐயும் பார்த்திருப்பாங்க, சஃபருடைய அந்த 1வது பிறையும் பார்த்துப்பாங்க, ரபியுல் அவ்வலுடைய 1வது பிறையும் பார்த்துப்பாங்க.
எப்படின்னா இது இடையில அந்த 2 மாசத்துல ஏதோ ஒரு இந்த 3 மாசத்துல ஏதோ ஒரு மாசம் 29 மாசமாக 29 நாளாக அமையக்கூடியதாக இருக்கும். இப்ப முஹர்ரம் 1வது பிறை இவங்க பாக்குறாங்க. முஹர்ரம் 29ஆக ஆயிடுச்சுன்னு சொன்னா 30வது நாள்ல சஃபருடைய 1வது பிறை பிறந்துடும். அப்ப அந்த சஃபருடைய பிறையும் பார்த்துருவாங்க. அப்ப அப்படியே கடந்து வந்தா 60வது நாளில் ரபியுல் அவ்வளுடைய அந்த 1வது பிறையும் அவர்கள் பார்த்து விடுவார்கள். அப்ப இந்த கருத்துல சொல்லப்பட்ட விஷயம் தான் இந்த விஷயம் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். அப்போ சொல்லிவிட்ட பொழுது அப்போ சொல்றாங்க, அப்போ இன்னும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஒமா ஊகித இன்னும் மூட்டப்படவில்லை ஃபி அபியாத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்க அபயாத்தி மாதிரி போட்டிருக்காங்க, பாவுக்கு ஃபதஹ வச்சு, இது தப்பு, தவறு, நுஸ்ஹா பல. பாவுக்கு சுக்கூன் வரணும். அபியாத்தி வீடுகள் என்ற அர்த்தம். அப்போ அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீடுகளில் மூட்டப்படவில்லை நாரும், நெருப்பானது மூட்டப்படவில்லை. அப்போ அந்த சமயத்துல கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல நெருப்பு மூட்டப்படலைன்னா அடுப்பு எரியல, அடுப்பு எரிக்கப்படலைன்னா சமைக்கப்படவில்லை என்று சொல்லி தருகிறார்கள். அப்போ குல்து அப்பொழுது நான் கேட்டேன், யாரு உர்வா என்பவர்கள் சொல்றாங்க, அப்பொழுது நான் கேட்டேன், யா ஹாலத்து சிறிய தாயாரே, ஃபமா கான யுஈஷுக்கும் உங்களுடைய வாழ்க்கையானது என்ன ஆனது, அதாவது உங்களுடைய ஃபமா கான என்ன ஆனது, யுஈஷுக்கும் உங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு என்ன ஆனது. அப்போ நீங்க அந்த சமயத்துல நெருப்பே மூட்டப்படலை, அடுப்பு எரியப்படலை, சமைக்கப்படலைன்னு சொன்னா அப்போ உங்க வாழ்க்கையை நீங்க எப்படி கழிச்சீங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை உண்டு நீங்கள் கழித்தீர்கள் என்று நான் கேட்டேன். அப்பொழுது காலத் அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், அல் அஸ்வதானி 2 கருப்பு பொருட்கள் என்பதாக சொன்னார்கள். 2 கருப்புடையது என்னது, ஒன்று அத்தம்ரு, ஒன்று பெரித்தம்பலம், இன்னொன்று ஒல் மாஉ, இன்னொன்று தண்ணீர். அப்ப பேரித்தம்பளத்தையும் தண்ணீரை கொண்டுதான், இந்த 2 கருப்பு பொருட்களை கொண்டுதான் நாங்கள் கழித்தோம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். அப்போ இந்த இடத்துல எதனால தம்ரு என்பதையும் மா என்பதையும் 2 கருப்பு பொருள்னு சொன்னாங்க. இப்ப தம்ரு நமக்கு தெரியும், பேரிச்சம்பழம் கருப்பாக தான் இருக்கும், அதை கருப்பு பொருள்னு சொல்றாங்க. தண்ணி கருப்பாவா இருக்கு, எதனால கருப்பு பொருள்னு சொல்றாங்க அதை அப்படின்னு கேட்டா, இது தகலீபின் காரணமாக சொல்லக்கூடிய விஷயம், மிகைப்படுத்துதல் என்பதன் அடிப்படையில் சொல்லக்கூடிய விஷயம். இப்ப உதாரணத்திற்கு இப்போ சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருவரும் இருக்கிறாங்கன்னு சொன்னா அவர்கள் இருவரையும் தகலீபாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உமரைன் என்பதாக சொல்வார்கள். அப்போ உமரைன்னா 2 உமர், 2 உமர்னா அபூபக்கர் நாயகம் உமர் நாயகம் அவர்கள் இருவரையும் குறிக்கக்கூடியதாக இருக்கும். இப்ப இது போல அர்த்தத்துல சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான் இது. பேரிச்சம்பழத்தை தண்ணீரை ஒன்னா வச்சு 2 கருப்பு பொருள் என்பதாக தகலீபின் அடிப்படையில இங்க நமக்கு சொல்லித் தராங்க. இன்னும் சொல்றாங்க, இல்லா என்றாலும் அன்னஹு நிச்சயமாக விஷயமாகிறது, கது காணலி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திட்டமாக ஆகியிருந்தார்கள், ஜீரான் சில அண்டை வீட்டார்களாக இருந்தார்கள், பக்கத்து வீட்டுக்காரர்களாக இருந்தாங்க, மினல் அன்சாரி அன்சாரி சஹாபாக்களில் இருந்து. அப்ப அன்சாரி தோழர்களில் இருந்து சில அண்டை வீட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஆகியிருந்தாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டு பக்கத்துல சில அண்டை வீட்டார்கள் அன்சாரி சஹாபாக்களாக இருந்தாங்க. அப்போ காணத்துலகும் இன்னும் அந்த அன்சாரி சஹாபாக்களுக்காக இருந்தது மனாயிஹு பால் தரக்கூடிய ஆடுகளாக இருந்தது. மனாயிஹன் சொன்னா பால் தரக்கூடிய ஆடு. அப்ப அந்த பால் தரக்கூடிய ஆடுகள் என்பது அந்த அன்சாரி சஹாபாக்களுக்காக இருந்தது. அப்ப அவங்க சில பால் தரக்கூடிய ஆடுகளை வச்சிருந்தாங்க. வகானு இன்னும் அந்த அன்சாரி சஹாபாக்களாக இருந்தார்கள், யுர்சிலூன அனுப்பக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள், அனுப்பி தரக்கூடியவர்களாக, இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கம் அனுப்பி தரக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள். மின் அல்பானிஹா அந்த அந்த ஆட்டினுடைய பால்களில் இருந்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுப்பி தரக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்போ அந்த ஆட்டினுடைய அந்த பால்களில் இருந்து சில சில பால்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கம் அனுப்பி தரக்கூடியவர்களாக இருந்தாங்க அன்பளிப்பாக. அப்போ ஃபெஸ்டைனா அப்பொழுது அதை நாம் அருந்திக் கொள்வோம், அப்போ அதை நாம் குடித்துக் கொள்வோம் என்று அதை நாங்களும் குடிச்சுப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பளிப்பா வந்த அந்த பாலை நாங்களும் குடித்து எங்களுடைய பசியை நாங்கள் தீர்த்து கொள்வோம். அப்படிதான் இப்படிதான் எங்களுடைய வாழ்க்கை அந்த நாட்களில் கழிந்தது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அப்போ இந்த ஹதீஸானது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய வஃபாத்திற்கு பின்பு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அப்ப இந்த நிகழ்வில் எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட அந்த பாலை நாங்க குடிச்சோம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹயாத்தில் இருக்கக்கூடிய செய்தியாக, அப்ப நடந்த விஷயத்தை இப்போ பதிவு செஞ்சு தராங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இப்ப இது வரைக்கும் சொல்லிட்டாங்க, தண்ணீர்
அத 2 கருப்பு பொருட்களான தண்ணீரும் பெருத்தமலும் இருக்கக்கூடியதாக இருந்துச்சு. இத சொல்லிட்டு இதுல இந்த செய்தி என்பது இதிலிருந்து வந்த செய்தி இதற்கு முன்னதாக நடந்த செய்தியை சொல்றாங்க. அது மாதிரி எங்கள்ட்ட இருக்கக்கூடிய தண்ணீரும் பேரிச்சம்பழம் தான் இருந்துச்சு. ஆனா இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இடத்துல சில பக்கத்து வீட்டுக்காரங்க இருந்தாங்க. அன்சாரி சஹாபாக்கள். அந்த அன்சாரி சஹாபாக்கள் பாலை தரக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த பாலை நாங்கள் குடித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அப்போ நடந்த விஷயத்தை இப்ப சொல்வது போல சொல்லித் தருகிறார்கள் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். முத்தஃபக்குன் அலைஹி. இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. அப்ப இது 492வது ஹதீஸ். இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் அந்த கிட்டத்தட்ட ஒரு 2 மாத காலங்கள் சமைக்கப்பட்டு படவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடுகளில் சமைக்கப்படாமல் அந்த 2 மாத காலங்களும் பேரித்தம்பழம், தண்ணீர் இல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட அந்த பால், அந்த இந்த வஸ்துவை வைத்து மாத்திரம் தான் எங்களுடைய பசியை நாங்கள் போக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தோம்.